அத்தியாயம் 10. நிச்சயதார்த்த அமர்க்களங்கள் முடிந்து சொந்தங்கள் கிளம்பிச் சென்று இருக்க சரோஜா கொண்டு சென்ற பொருட்களையும் ஆடைகளையும் அடுக்கிக் கொண்டிருந்தார். அவர் முகமோ சோர்வாக இருந்தது. சிவசு மௌனமாக அவருக்கு உதவி கொண்டிருந்தார். விரைவில் அடிக்கவிருக்கும் புயலை எதிர்நோக்கியபடி அமைதியாக மனைவி சொன்னவற்றை செய்து கொண்டிருந்தார். ஜீவா தனது வேலைகளை முடித்து கொண்டு ஹாலில் வந்தமர்ந்தவன், மா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்றான். சரோவோ அவனை திரும்பியும் பார்க்காது வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்தவன் எழுந்து சென்று, மா, நீங்கள் போய் உட்காருங்க, இதை நான் செய்கிறேன் என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவர், வேண்டாம், கையை விடு என்றார் கடுப்பாக. என்னம்மா, என்ன ஆச்சு என்றான் புரியாமல். இன்னும் என்ன ஆகலேன்னு கேளு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டது ஒரு தப்பாடா? என்னை ஏண்டா இந்த பாடுபடுத்துகிற? அம்மா பேசுவது புரியாமல் தந்தையின் பக்கம் திரும்பி, உங்களுக்காவது ஏதாவது புரியுதாப்பா? சொல்கிறத தெளிவாக சொல்லுங்கம்மா என்றான் எரிச்சலாக. அவனை கடுமையாக முறைத்து, என்னத்தை சொல்கிற? இத்தனை நாள் என்னை எப்போ அசிங்கப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு கிடந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி உன் பையன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு கேட்குறாளுங்க என்றார். அப்பொழுதும் அவன் புரியாமல், என்ன பண்ணின என்றான். நிச்சயதார்த்தத்தில் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணின? அவளை உனக்கு பிடிச்சிருக்கலாம், அதுக்காக இப்படி ஊருக்கே தெரியும்படி வழிஞ்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கர்மம் மானம் போச்சு என்று தலையில் அடித்து கொண்டார். அவர் சொன்னதை கேட்டு தலையில் கை வைத்து கொண்டவன், இதில் என்னம்மா இருக்கு? இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் என்றான் எரிச்சலாக. இடுப்பில் கை வைத்து கொண்டு அவனை முறைத்தவர், உனக்கு எதுவுமே இல்லடா, நாங்கள்லாம் ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இது அசிங்கம் என்றார். உஃப் என்று ஊதியவன், அம்மா, இதெல்லாம் சின்ன விஷயமா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லோருமே என்ஜாய் பண்ணுறது தான் என்றான். எனக்கு பிடிக்கல ஜீவா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீ தனி கூத்திரம் போகிறது தான் சரியாக வரும், என்னால் இந்த கன்றாவியெல்லாம் சகிச்சிக்க முடியாது என்றான் எரிச்சலாக. அன்னை சொன்னதை கேட்டவன் அடக்க முடியாமல் சிரித்துவிட, சிவசு கடுப்பாகி, ஏண்டா சிரிக்கிற என்றார். இதைத்தான் அன்னைக்கே சொன்னப்பா, ஆனால் அப்போது அம்மாவுக்கு கோபம் வந்தது, இப்போ பாருங்க அவங்களே என்னை போக சொல்கிறாங்க என்றான். ஆனாலும் ஜீவா, நீ பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படியே அவகிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருந்தா பின்னாடி அவள் ஓன் தலையில் மிளகா அரைப்பா என்றார் சரோ. ஏம்மா, அப்பா இப்படித்தான் வழிஞ்சிட்டு இருந்தாங்களா? இப்போ உங்கள் பேச்சை மீறதே இல்லையே என்றான் கிண்டலாக. அவன் கேட்டதில் கொலைவெறியாகி போனவர், எழுதி வச்சுக்கடா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவகிட்ட மாட்டிக்கிட்டு மொழி பிதுங்கி என்கிட்ட உதவிக்கு வருவேல்ல, அப்போ பார்த்துக்கிறேன்டா உன்னை என்றார் கோபமாக. சிரிப்பை அடக்கியபடி, அம்மா, உன் பையன் கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்குறீங்க பாருங்க, எப்படிம்மா உங்களால் முடியுது என்றான். அவரோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், இந்த பாரு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அட்லீஸ்ட் கல்யாணம் வர உன்னோட வயசில் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோ, அதுக்கு பிறகு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உன் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் என்றார். கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்படி ஒரு சத்தியத்தை கேட்குறீங்க பாருங்க, நீங்கள் எவ்வளோ கொடுமைக்கார அம்மாவாக இருப்பீங்க என்றான். சிவசு பொறுமையின் சிகரம் என்று பேர் வாங்கியவர் மகன் பேச்சில் உஷ்ணமாகி, உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா என்றார். எதுக்கு வெக்கப்படணும்? நான் என்ன ரோட்டில் போகிற பொண்ணுங்கக்கிட்ட எல்லாம் போய் ஒம்பு வளர்த்தனா? நீங்கள் கட்டிக்க சொல்கிற பெண்கிட்ட என் விருப்பப்படி பழகிறேன் என்றான் விடா கொண்டனாக. அவன் பேச்சு இருவரையும் களைப்படைய வைத்தது. ஓய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தவர், இனிமே உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீ போட்டிருக்கிற செருப்பை கட்டி அதாலேயே அடிச்சுக்கிறேன் என்றார் சரோ. அன்னையின் காலடியில் அமர்ந்து கொண்டவன், நோ டென்ஷன் அம்மா, உங்கள் பையன் ரொம்ப நல்லவன், கல்யாணம் பண்ணினாலும் உங்களை நல்லா பார்த்துப்பான் என்று கூறி பிபியை ஏற்றினான். மனைவியின் முகத்தை பார்த்தே அவரது மனநிலையை உணர்ந்து கொண்டவர் மகனிடம், இன்னைக்கு இது போதும்டா, நீ போய் வேலையை பாரு, என் பொண்டாட்டி இதுக்கு மேலே தாங்க மாட்டா என்றார். அவர்கள் இருவரையும் பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டு அங்கிருந்து சென்றான். இனியா வீட்டிலும் ஜீவா நடந்து கொண்டதை பற்றி பேச்சு எழுந்தது. சங்கரனும் ஜானகியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் பாட்டி தனது அதிருப்தியை காட்டினார். ஜீவா செய்வது தனக்கு எதுவும் திருப்தி இல்லை என்றார். மகளுக்காக அவரை சமாளித்து அந்த பேச்சை திசை மாற்றினார் சங்கரனும் ஜானகியும். ஆனால் இனியாவிற்கே அவனது நடத்தை பிடிக்கிறதா இல்லையா என்று குழப்பமாக இருந்தது. தனது நண்பர்கள் அனைவரும் அவனது உடையை பற்றியும் நடனத்தை பற்றியும் அவள் முன்னே சிலாகித்து பேசியிருந்தாலும் பின்னே சென்று சிரித்திருப்பார்களோ என்று சந்தேகம் எழுந்தது.
அவனை முதன் முதலாக பார்த்தபோது இருந்த கம்பீரம் தொலைந்து போய்விட்டதோ என்று எண்ணினாள். தற்போதைய அவனது நடவடிக்கை அவனை கோமாளி போல காட்டுகிறதோ என்கிற எண்ணமும் எழுந்தது. அவளது மனமே ஒரு பக்கம் இடித்தது. நீதானே அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாய், ஆனால் அதுவே இப்பொழுது குழப்பத்திற்கான காரணமாக மாறிவிட்டதே என்று தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அந்நேரம் அவனிடமிருந்து ஃபோன் வந்தது. அதை எடுக்கலாமா வேண்டாமா என்கிற யோசனையுடன் கையில் வைத்தபடி பார்த்தாள். சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஆன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ ஸ்வீட்டி, தூங்கிட்டு இருக்கியா என்றான் கிசுகிசு குரலில். இல்லை. என்னம்மா, டயர்டாக இருக்கா? இல்லை, குழப்பமாக இருக்கேன். என்ன குழப்பம்? நீங்கள் ஏன் இன்னைக்கு டான்ஸ் ஆடினீங்க? மானசீகமாக தலையில் கை வைத்து கொண்டவன் உனக்கு பிடிச்சதா இல்லையா என்றான். எனக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் பாட்டி உங்களை திட்டுனாங்க என்றாள். உனக்கு பிடிச்சிருந்தா போதும், எனக்கு என்ன, நான் என்ன உங்கள் பாட்டியவா கட்டிக்க போகிறேன்? அவன் சொன்னதில் அதிர்ந்து போனவன், போயும் உங்கள் டேஸ்ட் இப்படி இருக்கு, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, சொல்லுங்கள், எனக்கு பதிலாக எங்கள் பாட்டியை உங்களுக்கு ஜோடி சேர்த்துடலாமா? செல்லோ, இப்படிலாம் பீதியை கலப்பாத, நீ தாண்டி வேணும் எனக்கு. உனக்காக எத்தனை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் என்றான். எனக்காகவா இப்படி எல்லாம் செஞ்சீங்க என்றாள் அதிர்ச்சியுடன். என்ன இப்படி கேட்டுட்டேன்? உனக்காக இல்லைன்னா நான் ஏன் இப்படி லூஸ்தனமாலாம் யோசிக்க போகிறேன்? அப்போது நான் தான் உங்களை இப்படி லூஸ்தனமாக ஆட சொன்னேனா? அவள் கூறியதில் பதறிப்போனவன், அப்படியா சொன்னேன்? நீ யோசிக்கிறது தான் கொஞ்சம் அப்படி இருக்கும்னு சொன்னேன் என்றான். அப்போது என்ன லூசுன்னு சொல்கிறீங்களா? நான் எங்கே அப்படி சொன்னேன்? உன்னுடைய ஆசையை நிறைவேற்றத்தான் நான் அப்படி ஆடினேன்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறீங்க. அடைச்ச, உனக்காக எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு ஒரு விஷயத்தை என்னென்னோ செஞ்சால் விஷயத்தை கேவலமாக பேசிகிட்டு இருக்க. நீயா கூப்பிட்ற வரை இனி நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டான். அவளும் சிறிது மலட்டி கொள்ளாமல், சார் தான் போடா, என்னவோ பெரிய இவன் மாதிரி சீன் போடுறான், இந்த கல்யாணத்தை நிறுத்தினால் நிறுத்துவனை தவிர நானாக உனக்கு இனி ஃபோன் பண்ண மாட்டேன் என்று சூளுரைத்து கொண்டாள்.